நீங்கள் மகாபாரதத்தை எடுத்து பாருங்கள். பெற்ற பிள்ளை தாயிடத்தில் வளர வேண்டிய அந்த குழந்தை, கர்ணா கர்ணா என்று நேசிக்க வேண்டிய அந்த குழந்தை காலத்தின் கட்டாயம் கருதி பெட்டியில் வைத்து அணிகலனோடு தன் புடவையோடு விட்ட அந்த குழந்தை பிற்காலத்தில் போர்க்காலத்தில் வந்து, கர்ணா எனக்கு சத்தியம் செய்து கொள், உன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை 2வது முறை பயன்படுத்தாதே, உன்னால் உன் உடன் பிறந்தோருக்கு துன்பம் வரக்கூடாது என்றபோது தன் நலனின் நிழல் கூட, இந்த சுயநலம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது எல்லார்ட்டையும் இருக்கும். இப்போ நம்ம சில பேர்கிட்ட அன்பாக பழகுவோம், ஆனந்தமாக பழகுவோம், பிறருக்கு மனிதநேயத்தோடு எல்லாம் செஞ்சாலும் ஒரு 10% தான்கிற ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலமே இல்லாத ஒரு ஜீவராசி, ஒரு உயிர், ஒரு படைப்பு உண்டுன்னா அது தாய் தான். இந்த கர்ணன் சொல்வான், அம்மா சதைப்பிண்டமாக இரத்தமாக இருக்க வேண்டிய எனக்கு கண்ணுக்காது மூக்கு உடலும் உயிரும் கொடுத்து இந்த மனித சமூகத்தில் கொடைவள்ளல் என்று பெயர் பெற்ற என்னை பெற்ற தாயே, உனக்கா நான் இல்லை என்று சொல்வேன், 2 வரத்தையும் தருகின்றேன் என்றானே. அது எதை காட்டுகிறது என்றால் தாய்ப்பாசத்தினுடைய உச்சம்.